عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். தினம் ஒரு பெண் சஹாபி என்ற தலைப்பிலே இன்றைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் இருந்து ஒருவராக இருக்கின்றார்கள். இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்படுவதற்கு 14 ஆண்டிற்கு முன்பாக இவர்கள் மக்காவிலே பிறக்கின்றார்கள். இவங்க சிறு வயதிலிருந்தே ஏழ்மையாகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார்கள். இவங்க ஏழைகளுக்கு அதிகமாக உதவக்கூடியவர்களாகவும் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருந்தார்கள். இவர்களை உம்முல் மசாக்கின் என்று சிறப்பு பெயர்களாலும் இவர்களை அழைத்து வந்தார்கள். இவங்க இஸ்லாத்தை ஆரம்ப காலகட்டத்திலே ஏற்கின்றார்கள். மக்கத்து காஃபிர்கள் இஸ்லாத்தை ஆரம்ப காலத்திலே ஏற்றதன் காரணமாக அந்த இஸ்லாத்தை ஏற்ற நபர்களை எவ்வளவு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கினார்களோ அந்த துன்புறுத்தல் பெற்ற நபர்களிலும் இவர்கள் அதுல இருக்கின்றார்கள். இவங்க துஃபைல் இப்னு ஹரீத் என்ற சஹாபியை திருமணம் செய்து கொள்கின்றார்கள். துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறிது காலம் வாழ்கின்றார்கள். துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகி விடுகின்றார்கள். அதற்கு பின்பாக துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரரான உபைதுல்லா பின் ஹரீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்து கொள்கின்றார்கள். இந்த சஹாபி பத்ரு போரிலே கலந்து கொள்கின்றார்கள். இவர்கள் பத்ரு போரிலே கலந்து கொண்டு அதில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த காயங்களின் காரணமாக அந்த பத்ரு போருக்கு பின்பாக இவர்கள் இறந்து விடுகின்றார்கள். அதற்கு பின்பாக அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்து கொள்கின்றார்கள். இவர்கள் உஹது போரிலே கலந்து கொண்டு அந்த உஹது போரிலே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த காயங்களின் காரணமாக இவர்களும் வஃபாத் ஆகி விடுகின்றார்கள். இதனை போன்று ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் தன்னுடைய கணவர் உஹது போரிலே கலந்து கொண்டு அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் தன்னுடைய கணவர் உஹது போரிலே கலந்து கொண்டதன் காரணமாக அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதலாக அவர்களுக்கு துஆ செய்கின்றார்கள். பிறகு தல்ஹா இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் நடக்கின்றது. இவங்க ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தனக்கு ஏற்பட்ட தன்னுடைய கணவர் அந்த உஹது போரிலே கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டு அவர்கள் விதவியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே அவர்கள் தனக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை அவர்கள் தனக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வினை யாரிடமும் சொல்லாமல் யாரிடமும் அந்த தனக்கு ஏற்பட்ட நிகழ்வினை வெளிப்படுத்தாமல் இவர்கள் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை ஈடுபடுத்துவதிலும் அல்லாஹு தஆலாவை நினைவு கூறுவதிலும் இவர்கள் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றார்கள். அப்பொழுது இவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ் நல்ல துணையை அமைத்துக் கொடு அல்லாஹ் துஆ செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அனுமதி கொடுக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்வதற்காக விருப்பம் தெரிவித்து அவருடைய விருப்பம் என்ன என்பதை கேட்பதற்காக வேண்டி ஆள்கள் அனுப்புகின்றார்கள். அப்பொழுது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மகிழ்ச்சியிலே உச்சகட்டமாக அவர்கள் அடைந்து விட்டார்கள்.
உம்மஹாத்துல் முஃமின்களிலே இவர்களும் இடம்பெறுகின்றார்கள் என்பதை நினைத்து இவர்களும் சந்தோஷப்பட்டு இவர்களும் அதற்கு விருப்பம் தெரிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை 400 திர்ஹம் மஹராக கொடுத்து திருமணம் செய்து கொள்கின்றார்கள். இவர்களுக்கு திருமணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் திருமணம் ஆகும் பொழுது இவர்களுக்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருந்து வந்தார்கள். இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே இது இறந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்து அவர்களுடைய காலத்திலே இருந்த இதற்கு முன்பாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்திருந்தார்கள். அதற்கு பின்பாக ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் திருமணமான பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இவர்கள் இறந்து விடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இவர்கள் மிகவும் குறைந்த காலமே வாழ்கின்றார்கள். வரலாற்றில் சொல்கின்றார்கள், 1 வருடமும் சில மாதங்கள் மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் அவர் திருமண உறவை வாழ்ந்தார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்கின்றார்கள். இவர்கள் இவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது இவர்களுக்கு 31 வயதாக இருக்கின்றது. இவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஜனாஸா தொழுகை வைக்கின்றார்கள். ஜன்னத்துல் பக்கீலே அடக்கப்படுகின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இவர்கள் அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். ஆக அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே பல்வேறு பெண் சஹாபிகள் பற்றிய தகவலை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.